இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எஸ்பெஷலி நான் ஒரு கேர்ளாக இருந்து பேசுனதுனால இது ஆண்கள் எடுத்துக்கலாம். இதையே நீங்கள் ஆப்போசிட்டாக பெண்களும் எடுத்துக்கலாம். அவங்கவுங்க இடத்துலேருந்து இந்த விஷயத்த பார்க்கலாம். யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நான் பேசுகிறது நானாக இருக்கிறதுனால இது விஷயம் பொதுங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். இப்போது உங்கள் காதலாகட்டும், ஒரு கல்யாணமாகட்டும், உங்கள் வாழ்வில் வர எந்த உறவாகட்டும், நான் சொல்கிறது நெடுங்காலம் வர உறவு, கூட பிறந்தவங்க, தாய் தந்தைங்க, அப்புறம் தாய் தந்தைங்களோட கூட பிறந்தவங்க, அவங்க பிள்ளைங்க, இதெல்லாம் தென் கணவன், அவங்க அப்பா அம்மா, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க குழந்தைங்க, இது ஒரு குடும்பமாக இருக்கும் எல்லாத்துக்கும். இதில் நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது என்னென்னா, 2 பேர் தனிப்பட்ட உறவு இருக்கும் பார்த்திங்களா, 2 பேருக்குள்ள பாண்டு ஒரு 60-70 ஆண்டுகள் அவங்க இணைந்து வாழ்கிற மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலையில் எதுக்காண்டி இந்த இறைவன் கொடுக்குறான்? பொதுவாக என்கிட்ட கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தான்? நான் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நான் யாருக்கும் எந்த இதுவும் பண்ணல. 2வது என்னென்னா, எனக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு கூட நான் நல்லதாக செஞ்சேன். ஆனால் என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு? இன்னொன்று, நான் ஒருத்தங்களோட அன்பை பெறதுக்கு நான் எல்லா வழியிலும் முயற்சி செஞ்சேன். ஆனால் அவங்க எந்த வழிக்கும் எனக்கு திறந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ளேயும் வழி விட மாட்டேங்கிறாங்க. எல்லா பக்கமும் லாக் பண்ணுறாங்க. நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உள்ளே போக முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவங்கள விட்டு போகவும் முடியல, அவங்க கூட சேர்ந்து வாழவும் முடியல. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இது ஒரு சாரார். இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா, என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறா, இல்லை ரொம்ப கொடுமை பண்ணுறான், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என் சுதந்திரத்தில், என் ஆசையில், என்னோடய லட்சியத்தில் எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அவங்க கூட வாழ்கிறதே நான் நரகம் மாதிரி இருக்குது. நான் டிசிப்ளினாக ரொம்ப பெரிய ஒரு பெர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என் லைஃப்பை மாற்றுறா அப்படின்னு ஆப்போசிட் ஒரு சாராரும் குற்றம் சாட்டுறாங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி. இந்த சூழ்நிலையில் என்ன தான் தீர்வு? இது பிரபஞ்சத்தினால் எந்த அமைப்பின் கீழ் இது கட்டமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இல்லாததுனால நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. பொதுவாக நான் பெண்களுக்கு சார்பாக பேசுகிறேன். இப்போ ஒரு பெண் ஒரு வீட்டிலேருந்து ஒரு 25 ஆண்டுகள், இப்போலாம் 25-26 வயசில் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 25-26 ஆண்டுகள் வாழ்ந்து அவளுக்குள்ள ஒரு பழக்க வழக்கங்கள், அவள் கேரக்டர்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதையும் தாண்டி பிறவி குணம்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும். முதல்ல அவங்களுக்கே அவங்க பிறவி குணம் தெரிஞ்சிருக்கணும், 1. 2வது, மற்றவங்க நீ இப்படி தான், நீ கோவப்படுவ, உனக்கு இது பிடிக்காது அப்படின்னு அவங்களோட லைஃப்க்கு ஏற்ற மாதிரி உங்களை டிசைன் பண்ணியிருக்காங்களாங்கிறது 2வது தெரிஞ்சிருக்கணும். 3வது, இந்த வாழ்க்கையை நம்ம பிடிச்சி தான் வாழ்கிறோமா, இல்லை யாராவது கட்டாயத்தின் பேரில் வாழ்கிறோமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது மஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் உங்களே நீங்கள் தெரியாத போது உங்களுக்கே எவ்வளோ நம்ம ட்ரையாக இருக்கோம், அன்பே இல்லை, குற்ற உணர்ச்சியாக இருக்கோம், தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்ந்தோம், இல்லை நமக்கு என்ன பயம், எதை நோக்கி எதை ஏங்குகிறோம், எதை நம்ம பொறாமையாக பார்க்குறோம், இதை நீங்கள் முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும்தான் எதிராளிக்கிட்ட இதைத்தான் நம்ம கொடுக்குறோமா, இல்லை வேறு ஏதாவது இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம கொடுக்குறோமாங்கிறத திரும்ப செகண்டு பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் அந்த எதிராளி அந்த பார்ட்னர் உங்களுக்கு திரும்ப நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுக்குறாங்களா, இல்லை வேறு கொடுக்குறாங்களான்னு தெரியணும். இது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனித்தா அது புரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல இதை புரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா இதுலேருந்து வெளியே வர முடியும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது ஒரு 30-35 நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆணோ பெண்ணோ, இதை கேட்கும்போது, இதை உணரும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய திறப்பை ஏற்படும். ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். ஒருவேளை நீங்கள் 2 பேர் ஆண் பெண் இருக்கீங்க, திருமணம் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 25 வயதில் ஆச்சு, அந்த ஆணுக்கு 30 வயசில் ஆச்சு. இப்போ நீங்கள் ஒரு 5-10 வருஷம் கடந்திருக்கீங்க. வாழ்க்கை உங்களுக்கு நரகமாக தெரியுது, இருக்கவும் முடியல. சேம் டைமில்
சேர்ந்து வாழவும் முடியல, அது பிரிஞ்சு போகவும் முடியல. சொசைட்டிக்காண்டி வாழ்கிறதா, இல்லை நமக்காண்டி வாழ்கிறதா, இல்லை நம்ம ஏமாந்து போயிட்டோம்னு நினைக்கிறதா, இல்லை நம்ம ஏக்கங்களை தீர்க்க இவர் இல்லைன்னு உறுதியானதுக்கப்புறமும் இங்கே இருக்கிறது வந்து நியாயமா, அவர் மாறவே மாட்டார் அப்படிங்கிறது உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவில் டைவர்ஸ் கொடுத்து பிரிஞ்சு போயிடலாமா, இல்லை இவரை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியுமா, இல்லை இவளை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு ஆண் பெண் இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. என்னென்னா, முதல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்கள் யாருன்னு பார்க்கணுன்னு. நீங்கள் ஒரு 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 பெண் வந்து கலக்கலன்னு பேசிகிட்ருக்கா. அவள் வந்து என்னென்னா, நீங்கள் எப்போ ஒரு ஆண் சந்தேகப்படுவாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா ஃபேமிலியிலேருந்து வந்திருப்பாங்கல்ல, அங்கே ஒரு கேரக்டராக இருந்திருப்பா. குடும்பத்தில் வந்து ஒரு அந்த உங்களை கல்யாணம் பண்ணி வந்திருக்கும்போது உங்கள்கிட்ட மட்டும் வேறு மாதிரி ஆக்ட் பண்ணுவாள். நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க? நடிக்கிறா, ஏமாத்துறா, பிரார்த்தனை பண்ணுறா. இதே கம்ப்ளைண்ட்டை அந்த பொண்ணோட பிறந்த வீட்டில் சொல்லியிருப்பாங்க. இவள் இப்படி தான், இவள் அப்படி தான், இப்படி வந்து ஏமாத்திடுவா, இந்த மாதிரி எந்துக்க மாட்டா, சாமி கும்பிட மாட்டா, அவளை நீட்டாக வச்சுக்க மாட்டா, இந்த மாதிரி சமையலே பண்ண தெரியாது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கேட்டு வச்சுருப்பீங்க. அதே பொண்ணு உங்ககிட்ட நான் எவ்வளோ அன்பு தெரியுமா, நான் எவ்வளோ 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 எனக்கு சினிமா பார்க்க பிடிக்கும், எனக்கு வந்து ஊர் சுற்ற பிடிக்கும், ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட பிடிக்கும், நல்ல மாதிரி ட்ரெஸ் போட பிடிக்கும், இந்த மாதிரி சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் கேட்டு வச்சுருப்பீங்க. இப்போது அந்த 5-10 வருஷத்தில் சேர்த்துட்டு நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட உங்களை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ரெண்டு இதாக பார்க்குறீங்கல்ல, அப்போ அவள் 2 வேஷம் போடுறாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அவகிட்ட நீங்கள் உண்மையான பாசத்தை ஏங்கினா கூட உங்களோட ஈகோ என்ன பண்ணிடும்னா தடுத்துரும். 2வது, அவள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காள் உங்ககிட்ட, அது வந்து உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக மாறிடும். 2வது, பொறாமையாக மாறிடும். இதனால் அவகிட்ட பேசுகிறதே இல்லை, குறைக்கிறது. கேட்டால் வந்து உங்கள் வீட்டில் அப்படி தானே சொல்கிறாங்க, நீ இப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லிக்கிறது. இப்போ வந்து என்னென்னா, இவங்ககிட்ட உண்மையாக இருக்கிறதா, உண்மையாக இருக்க வேண்டாமா, நம்ம ஏன் நடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு இந்த பொண்ணு குழம்பு போயிடும். இந்த பையன் என்ன பண்ணுவான், அவள் கூட ஒட்டுற மாதிரி தாமரையில் தண்ணி போல் வாழ்ந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ கடமையாக செய்யணுமோ, எவ்வளோ அவளை கேர் பண்ணிக்கணுமோ, எவ்வளோ லவ் கொடுக்கணுமோ, எவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணணுமோ, அதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஆண் இருந்தால் நிறைவேற்றக்கூடிய எதுவுமே அந்த ஆண் செஞ்சு வைக்க மாட்டான் அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் வந்து இன்றைக்கி திருந்திடுவாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவன் மேலே வந்து நம்பிக்கையாகவும் ட்ரஸ்ட்டும் நம்ம பிறந்த வீட்டில் கிடைக்காத ஒரு சுதந்திரமும் ஒரு பாசமும் ஒரு கேரும் இங்கே கிடைக்கும்னு நம்பி வந்ததுனால இது கொடுக்குற மாதிரி தருவாங்க, சேம் டைமில் கொடுக்காத மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன நினச்சிக்குவானா, இது கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்கும், நம்ம ஏதோ தவறு எழுதி வச்சிட்டோம், அதனால் இது வந்து மாற்றிட்டாங்க, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கல, அதனால் இப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சிக்காமல் இருக்காங்க, ஸோ நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும், இப்படி இவங்க கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்களே ஒழிய அவங்களுக்குள்ளே நடக்கிறத இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணவே மாட்டாங்க. திரும்ப போய் நிற்கிறது. என்னை வந்து ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறியா, என்னை வந்து அம்மா மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், அப்புறம் வந்து லவ்வர் மாதிரி பார்த்துக்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பார்த்துக்கிறேன், நீ எந்த வகையிலையும் போய் பார்ப்பாங்க. ஆனால் அவர் எந்த வகையிலுக்கும் வரமாட்டார். இது ஏன் காரணம்னா, இவகிட்ட இருக்க சிரிப்பு, இவகிட்ட இருக்க சந்தோஷம், இவகிட்ட இருக்க உயிர் ஓட்டம் பார்த்து அந்த ஆப்போசிட்டில் ஆணுக்கு வந்து என்னாகும்னா குற்ற உணர்ச்சினாலையும் கில்ட்டினஸ்னாலையும் அவர் இந்த மாதிரிலாம் வாழணும்னு ஏக்கம் பட்டிருப்பார். நம்ம வாழாத வாழ்க்கையை இவங்களுக்கு வாழ்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கவாங்கிற ஒரு எண்ணமும் அவங்கள வந்து இவங்கக்கிட்ட நெருங்கி வரவே விடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை தெரிஞ்சு செய்யலை, இவங்களுக்குள்ளே தெரியாமல் ஒரு ஆணவம், அகங்காரம் தான் அவங்கள விட 2 மடங்கு 3 மடங்கு இருக்கும். அவங்க உயரத்தை விட 4 மடங்கு 3 மடங்கு ஈகோ, அகங்காரம் இருந்தால் எப்படி இந்த பெண்ணுக்கிட்ட இறங்கி போக முடியும்? இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ ஈகோ, அகங்காரம் இருந்தால் ஒரு ஆணுக்கிட்ட எப்படி இறங்கி போக முடியும்? அவள் என்ன நினச்சிக்குவா, இப்படி தான் ஆண்கள்னாலே நம்மளை வந்து சப்ரஸ் பண்ண அவங்க வீட்டில் ரொம்ப அடிபட்டு அந்த சமுதாய கட்டம் உடைக்கணும்னு தான் நினச்சிருந்துருப்பா. அப்போ இந்த பேரை வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ணுறாலோ இல்லை அது மாதிரி செஞ்சு பார்க்கும்போது இதுவும் இந்த ஆணும் நமக்கு இதே மாதிரி தான் வந்து வச்சுட்டாங்க, ஸோ வந்து நம்ம வாழ்க்கை வாழ முடியாது அப்படின்னு ஒரு இறுதி கட்டத்துக்கு இந்த பெண்ணும் ஒரு முடிவு, இவ கூட வாழவே முடியாதுன்னு அந்த ஆணும் இது. ஆனால் 2 பேரும் சகிச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட தாழ்வு மனப்பான்மை தான் காரணம், உங்களோட பொறாமை தான் இது காரணங்கிறது நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான், இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யார் வேணாம், புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ இழந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 35 இருக்கீங்க அப்படின்னா 25லேருந்து 35
ஒரு 10 வருஷம் வாழ்க்கையை 5 வருஷம் புரிஞ்சுக்காமல் விட்டுருப்பீங்க, தப்பாகவே புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த 5 வருஷம் அந்த தப்பாக செய்கிறத வந்து திரும்ப இன்னும் அழுத்தி ஆழமாக செஞ்சுருப்பீங்க. இப்போது காயம் வந்து ரொம்ப பெருசாக ஆயிருக்கும். இந்த ஒரு 10 வருஷத்தில் குழந்த வந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள கவனிக்கிறதுல கொஞ்சம் மாறி போயிருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இந்த பிரிவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எங்கே கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 45, 35, ஒரு 60லலாம் சும்மா ஊருக்காண்டி உலகுக்காண்டி வாழ்ந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் கடைசியில் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதுக்காக அந்த இறைவன் வந்து ஆணு பெண்ணு சேர்த்து வச்சு உங்களை கொடுத்துருக்காங்க. நிறைவாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பட்டிமன்றமாக பேச முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கு என்னென்னா, எப்படியாவது இந்த சொசைட்டியில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க ஆண்களை வந்து சரி பண்ணிடணும், பெண்களை சரி பண்ணுங்கிற ஒரு எண்ணம். இதில் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ இருந்தால், டேய் இப்படி தாண்டா, நீ ஏன் அவகிட்ட இப்படி இல்லை, அவளை வெளியே கூட்டிகிட்டு போ, அவளுக்கு இது வாங்கி கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெண்ணை இந்த மாதிரி வந்து அவங்க வெளியே ட்ரிப் போகிறாங்க. அவளை வந்து புரிஞ்சிக்கவே முடியல. நான் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போனேன். ஒரு பார்க் இருந்தது. அந்த பார்க்கில் ஒரு பூ கேட்டால், ஆனால் அதில் பூ பறிக்கக்கூடாதுன்னு இருக்கிறனால வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இவள் கோச்சிட்டு வந்துட்டா. அந்த பூ தான் வேணும்னு கேட்குற மாதிரி இடம் பிடிச்சா நான் என்ன பண்ணுறது? இது தவறு இல்லையா? அதனால் வந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்தால் நைட்டு சாப்பிடல அப்படின்னு அந்த பாட்டி இவங்ககிட்ட பேசும்போது, நைட்டு பேசும்போது சொல்லுவாங்க. உடனே அந்த பாட்டி சொல்லுவாங்க, அவள் பூ தானே கேட்டா, அந்த பூ ஏன் வாங்கி கொடுக்கணும்? வேறு எங்கே கடையில் போய் நீ வேறு கடையிலேருந்து பூ வாங்கி கொடுத்துக்கலான்னு. ஆமல்ல பாட்டி, இது எனக்கு மறந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நைட்டாக ஒரு ஃப்ளவர் அந்த ஷாப்பில் இருந்து அந்த பூ ஃபுல்லாக நிறையா ஆர்டர் பண்ணி அவன் தங்கியிருக்க ஹோட்டல் மட்டும் நிறைய வச்சு அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பான். அவள் நைட்டு ஃபுல்லாக அந்த சந்தோஷத்துலேயே மூழ்கி போயிருப்பாள். இதுதான் அந்த தாத்தா பாட்டி இருந்ததுக்கு. அதே மாதிரி பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா பார்த்தாலும் அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க பிரச்சனையை எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்க, அவங்க எப்படி தீர்த்துக்கிட்டாங்க, எப்படி விட்டு கொடுத்தாங்க, எவ்வளோ அந்யோன்யமாக இருந்தாங்க, அவங்க கண்ணில் எவ்வளோ காதல் இருந்துச்சு, அமைதியாக இருக்கும்போதே எவ்வளோ கடத்துனாங்க. அமைதியாகவே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒன்று அமைதியாக இருப்பாங்க. அவங்க கேரிங் தெரியும், இவங்க லவ் தெரியும். அவங்க வந்து அவங்களோட மொத்த அன்பும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிழல் மாதிரி நடந்துகிட்ருக்கிறதுலே தெரிஞ்சிடும். ஒரு ஆக்ஷனில் இருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா, ரியாக்ட் பண்ணுறாங்களான்னு உங்களால் கண்டே முடிக்காத அளவுக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வாழ்வாங்க. ஸோ அது வந்து ஒரு புரிதலான ஒரு தாம்பத்தியத்தை நீங்கள் பார்க்கும்போது, நம்ம ஏதாவது சின்ன தவறு செய்யும்போது, ஓ இப்படி செய்யக்கூடாது, ஆமல்ல அப்படின்னு ஒரு புரிதல் வரும். இப்போ எங்கள் அப்பா அம்மாவே சண்டை போட்டுக்கிறாங்க. அண்ணன் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் வந்து இதை வந்து அந்த உறவாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அப்படி தான் இருக்காங்க. இப்போ இருக்க காதலும் இப்படி தான் இருக்குது, சினிமா இப்படி தான் இருக்குது, சீரியல் இப்படி தான் இருக்குது, புக்ஸும் இப்படி தான் கதை வருது, ஒட்டுமொத்த ரீல்ஸு யூடியூப்பு இந்த மாதிரி எல்லாமே இப்படி இருக்குது. நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு தெரியல. அதனால் இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானதுனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் தெரியுமா இதை கொடுத்துருக்காங்க? நீங்கள் வந்து ஒரு ட்ரையாக ரொம்ப இப்போ நீங்கள் ஒரு ஆண் வந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த சொசைட்டிலே ஹாப்பியாக சூப்பராக வாழணும், உறவுகளோடு வாழணும், சந்தோஷமாக வாழணும்னு ஒரு ஆனந்தமாக ஒரு பிறவி எடுத்து வந்த ஆண் அதே மாதிரி ஒரு 25 வயசு 20 வயசு வரைக்கும் வாழ்ந்திருப்பான். அவன் ஏக்கமெல்லாம் அடுத்த 5 வருஷம் நமக்கு வர பொண்ணு, நமக்கு வர குடும்பம், நமக்கு வர சொசைட்டிலாம் ரொம்ப அவளை அப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்த்துக்கணும் எல்லாம் கனவோடு தான் வந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த 25 வயசில் இந்த உணர்வு வந்தது. அடுத்த 5 வருஷத்தில் செட்டில் ஆகணும், லைஃப்பில் நம்ம வந்து சரியில்லை, நமக்கு இவ்வளோ நம்ம இவ்வளோ இப்படி இருக்கோம், நம்ம இன்னும் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியில் இருக்கிறது வந்து அவங்கள மறைச்சிக்கிட்டு பர்ஃபெக்டாக இருக்கிறது, ஜென்டில்மேனாக இருக்கிறது, நேரம் தவறாமல் மனிதர் பாய்வர் அப்படின்னு காமிக்கிறது, அப்புறம் ஷர்ட்டு ட்ரெஸ்ஸும் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாருங்கிறது, காரில் தான் இப்போ வருவார், ஹெல்த் அப்படி பார்த்துக்குவார், அப்புறம் வந்து இயற்கை விவசாயம் அந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடுவார், அப்படி ஆன்மீகத்தில் அப்படியே பரவசமானவர், இப்படிலாம் ஒரு போலி முகமூடி போட்டு அந்த 5 வருஷத்தில் உங்களே நீங்கள் மாற்றிப்பீங்க, இறுக்கியிருப்பீங்க, டைட் ஆக்கிடுவீங்க. கடைசியில் வந்து இப்போ என்னென்னா கல்யாணமும் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஏக்கமான வாழ்க்கையை வந்து அந்த ஆப்போசிட்டில் பேர் கடவுள் சேர்த்து வச்சுருப்பார். சேர்த்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் அந்த வாழ்க்கையும் வாழ முடியாமல், அவங்கக்கிட்ட இப்போ ரூல்ஸ் போட்டு ஜென்டில்மேனாக வாழ்கிறீங்களே இந்த வாழ்க்கையும் வாழ முடியாமல், நீங்கள் தான் ரெட்டை வேஷம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு அந்த பையன், அதாவது அவங்க ரெட்டை வேஷம் போட்டதா நீங்கள் நினச்சிட்டு இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் இந்த உறவு பிரிஞ்சு போகிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் புரியலன்னா திரும்ப கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு என்ன காரணம்னா, தயவுசெய்து இனிமையாவது அந்த குழந்தைங்க
இது வந்து இந்த உணர்வோடு வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தை எப்படி உங்கள்கிட்ட இந்த சொசைட்டிக்கு நல்ல மாதிரி வாழ்ந்து போக முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் இன்னும் எவ்வளோ வருஷம் இந்த பூமியில் வாழணும்? இந்த பூமியில் இதே உணர்வோடையும் இதே கசப்போடையும் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட என்ன கற்றுப்பாங்க? இந்த குழந்தையும் நீங்களும் இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன அன்பான ஒரு மெசேஜை வந்து நீங்கள் கடத்திட்டு போக முடியும் சொல்லுங்கள்? அதனால தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் மாற முயற்சி பண்ணுங்கள். வாய்ப்பு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு மேரேஜே இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த மேரேஜே ஆகாமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பெண்ணே இல்லாமல் 300 400 ஜாதகம் மேட்ரிமோனிலேருந்து 30 ஜாதகம் 50 ஜாதகம் சாதாரணமாக கல்யாணத்துக்கு தேடுறீங்க. பொண்ணு இல்லைன்னா அப்படி துடிக்கிறீங்க. ஒரு பெண் இத்தனையும் தாண்டி ஒருத்தி வந்தானா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன் அவளை அலட்சியப்படுத்துறீங்க? ஏன் அந்த பையனை அலட்சியப்படுத்துறீங்க? ஒரு பெண் வந்து ஒரு மாப்பிள்ளை தேடுறாங்க. என்ன கேட்டால் வந்து 600 100 1000 ஜாதகம் கூட பார்த்துருவாங்களே. மேட்ரிமோனியில் 1500 கட்டி எவ்வளோ அலைன்ஸ் வருது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒரு ஆணை சூஸ் பண்ணுறாங்க, ஒரு பெண்ணை சூஸ் பண்ணுறாங்க. கடைசியில் அந்த வாழ்க்கையை இப்படியா வாழணும்? இவ்வளோ அலட்சியமாகவா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா அதோட அருமை புரியாதனால தான். இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திரும்ப இருக்க கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. என்கிட்ட பேசுகிறவங்க என்கூட வந்து வருத்தப்படுறவங்க சொல்கிறதெல்லாம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமா, இன்னொரு வாய்ப்பு இல்லை, நான் தவறு இனிமேல் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து இப்போ அவன் வேணும் அவள் வேணும்னு கேட்டால் காலம் முடிஞ்சு போயிருக்கும். ரொம்ப தூரம் கடந்து போயிருப்பாங்க 2 பேரும் எதிர் துருவத்தில். அதனால தான் சொல்கிறேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இறைவனோட கட்டாயமே என்னதுன்னா ஒரு பெண் வந்து எதெல்லாம் கற்றுக்கணும், எதை அனுபவத்தில் எடுத்து வரணுமோ அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆணையும் ஒரு ஆண் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அப்படின்னு அவளுக்கு ஆப்போசிட்டான ஒரு பெண்ணையும் தான் 2 பேரும் சேர்த்து வைப்பாங்க. இதோட தாத்பரியமே நீங்கள் வந்து உணர்ந்து போகணும், அதை கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் சேர்த்து வைக்கப்பட்ட நோக்கமே அதாவது இருக்கும்போது நீங்கள் அதுவே ஒரு முரணாக நினச்சி நீங்கள் துன்பப்பட்டு வாழும்போது இதை மாதிரி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை. இதனால தான் இந்த கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறது உங்களுக்கு புரிதல் இல்லாதனால அறியாமையில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கிறதுனால இதுதான் இந்த உலகம்னு நீங்கள் இந்த சினிமாவை பார்த்தோ இந்த புக்ஸை பார்த்தோ வேறு எதை பார்த்து சீரியல் பார்த்து இதெல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது இந்த சைடாக வந்து லவ் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவைக்கு பயன்படுத்துகிறத வந்து அன்புன்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையானதை நீங்கள் வந்து உணர்ந்து முடியாமல் போயிடுறீங்க. அதனால் நிறைவாக இயேசு வந்து ஒருத்தங்கிட்ட சொல்லுவார், ஒரு சோம்பேறி பையனும் ஒரு சுறுசுறுப்பான பொண்ணும் தான் சேர்த்து வைப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் சேர்த்து வைக்கிற நோக்கமே வந்து நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து போகணும், ஒரு அனுபவத்தை எடுத்து வரணுங்கிறதுக்காண்டி தான் நீங்களே முடிவு பண்ணி இந்த பேரை சூஸ் பண்ணிட்டு கடைசியில் நீங்களே அவங்கள வெறுத்தா எப்படி? அதனால் முயற்சி பண்ணுங்கள், உங்களால் நிச்சயமாக முடியும். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை கொடுக்குறத விட நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு ஆனந்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஆனந்தமாக இருக்கும்.